ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து நம்முடைய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு போக்குவரத்து துறையில மட்டுமே 35,000 காலி பணியிடங்கள் இருக்கு. 35,000 35,000. இன்னைக்கு போக்குவரத்து துறையினுடைய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலவரையற்ற போராட்டத்தில் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான கோரிக்கை என்பது இந்த 35,000 காலி பணியிடங்களை நிரப்பணும். இன்னைக்கு தமிழகத்தில் அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு. அது ரூட்ல ஓடல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆள் இல்லை, டிரைவர் இல்லை, கண்டக்டர் இல்லை. 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே 800 பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னைக்கு 800 பேருந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்களை நிரப்பல, பேருந்துகள் ரூட்டு குறைவா போகுது. அப்ப இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் ஷிஃப்ட் பண்றாங்க, அதிகமா வேலை செய்யறாங்க. சோ இந்த கோரிக்கையில முழுமையா நியாயம் இருக்கு. அதிகமான வேலைப்பளு இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்கள் மீது அதிகமா வேலைப்பளு வர ஆரம்பிச்சிருக்கு. பேருந்துங்களுடைய ஓட்டம் குறைய ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பா கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் ஃபர்ஸ்ட் நிறுத்துறாங்க. அதனால இந்த சூழல்ல இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அவருடைய மனைவியினுடைய ஹாஸ்பிட்டல பேருந்துக்கு பின்னாடி ஒட்டியதிலிருந்து, ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஸ்கேம்ல இருந்து, ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடு கருவிகள் வாங்கியதிலிருந்து தொடர்ந்து நம்ம சொல்றோம். இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க. அதுல எதுவுமே இல்ல, ஸ்ட்ரிப்ட் இட் நேக்கட், அதை எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுல எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு. அவர்களுக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தையும் கொடுக்கல. ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைம் கொடுக்கல. இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாயிட்டு இருக்கு. வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியா போகுது. நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல, ஆட்களை புதுசா ஹையர் பண்ண முடியல. இந்த சூழல்ல இவர்கள் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உடனடியாக மாநில அரசு தலையிடும். ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னா கூட ஸ்ட்ரைக் நடந்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போகணும். லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் எல்லா இடத்திலும், குறிப்பா நகர் பகுதியிலிருந்து கிராமத்தை நோக்கி போவாங்க. இந்த நேரத்தில் காலவரையற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும்? எப்படி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியும்? ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக் நான் பார்த்தோம், அது தீபாவளி சமயத்தில் அது பார்த்தோம். இப்ப ரேட் நார்மலா இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் பார்ப்போம் நாம. இப்ப அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை, ஆம்னி பஸ்ஸின் மீது சுமை, அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் மாநில அரசு 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நிலைமை எட்டணும், ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும். குறிப்பா இத்தனை காலி பணியிடங்களை இத்தனை நாட்களுக்குள்ள நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கணும். அப்புறம் 6 அம்ச கோரிக்கையில நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும், புதிய பென்ஷன் திட்டத்திலிருந்து பழைய பென்ஷன் திட்டம். இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு PTR அவர்களே நிதியமைச்சராக இருந்த பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது, சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு ஷிஃப்ட் ஆகும்னு ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இது எல்லாம் கூட அந்த 8ஆம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வேட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.